ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வருடம் சந்திர கிரகணம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/25 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 மணி அளவில் சந்திர கிரகணம் தொடங்குகிறது. நள்ளிரவு 1:26 மணிக்கு நிறைவடைகிறது. சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் பயணிக்கும் போது ராகுவையோ அல்லது கேதுவையோ தொடும்போது சந்திர கிரகணம் ஏற்படும். ராகு கேது நிழல்கள் விஷத்தன்மை கொண்டவை. அவற்றின் நிழல் சாப்பிடும் உணவு மீது பட்டால் உணவு நஞ்சாக மாற வாய்ப்புள்ளது. சந்திர கிரகணம் தொடங்கி முடியும் வரை எதுவும் சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அதே நேரம் எந்த உயிரையும் தெரியாமல் கூட கொல்லக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும். நமது வீட்டில் உள்ள அரிசி, புளி, பருப்பு, உப்பு, நீர் இவற்றில் தர்பை பிள்ளை போட்டு வைப்பதால் நஞ்சு அவற்றை தாக்காது. காலத்தில் தெய்வத்திற்கும் எந்த பலமும் இருக்காது. இதன் காரணமாகத்தான் கோயில் கர்ப்ப கிரகங்கள் பூட்டி வைக்கப்படுகின்றன. இம்முறை இரவு நேரத்தில் வருவதால் பெரும்பாலும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர தேவையில்லை. கிரகணம் முடிந்த மறுநாள் காலை எழுந்து தலை குளித்து வீடுகளை சுத்தம் செய்துவிட்டு வீட்டிற்கு அருகாமையில் உள்ள கோவிலில் கொடுக்கப்படும் தீர்த்தத்தை வாங்கி வந்து வீட்டில் தெளித்த பின்னரே உணவு சமைக்க வேண்டும். தீர்த்தம் கிடைக்கவில்லை என்றால் மஞ்சள் மற்றும் துளசி நீரை வீட்டில் தெளிக்கலாம். சந்திர கிரகண தாக்குதல் 40 நாட்கள் இருக்கும். ராசி மற்றும் நட்சத்திரங்கள். சந்திரம் என்பது மனநிலை குறிக்கும். இதனால் சிலருக்கு மன ரீதியான குழப்பம் ஏற்படும். மிதுனம், துலாம், மகரம், கும்பம், மீனம் ராசிக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நட்சத்திரத்தில் பூரட்டாதி, விசாகம், புனர்பூசம், சதயம் ஆகிய நட்சத்திரங்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்.